இரண்டாம் ஸ்தலம், இயேசுநாதர் சிலுவை சுமத்தப்படுகிறார். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். நம்முடைய திவ்ய போதகருமாய் பரம குருவுமாயிருக்கிற இயேசுநாதர் கசைகள் முதலிய ஆயுதங்களினாலே அடியும் காயமும் பட்டு நொறுங்கி இரத்தக்கரை பிடித்த தமது திருத்தோளின் பேரில் தம்முடைய நிர்பந்தமுள்ள சாவின் பயங்கரமான எத்தனமாகிய சிலுவையை எம்மாத்திரம் பிரியத்தோடும் மதுர குணத்தோடும் சுமந்து கொண்டார் என்று யோசிப்போமாக. நமக்கு வருகிற ஆக்கினை கஸ்தி துன்பங்களை மிகுந்த பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நமது சிலுவையாகிய அவற்றை நாம் சுமக்கத்தக்க விதத்தை நம்முடைய திவ்ய கர்த்தர் இப்படியாய் நமக்கு படிப்பிக்க சித்தமானார். ஜெபம். மதுரை இயேசுவே, தேவரீர் முழுதும் மாசற்றவராய் இருக்கையில் இந்த பாரமான சிலுவை உமது பேரில் அல்ல, சகல அக்கிரமங்களும் நிறைந்த நிர்பாக்கிய பாவிகளாகிய எங்கள் பேரில் சுமத்தப்பட வேண்டியதாயிருந்தது. ஆகையால் உம்முடைய நீதிக்கு உத்தரிக்கவும் பரலோக அரசில் சேரவும் வழியாக உம்முடைய சித்தம் எங்களுக்கு நியமித்திருக்கிற துன்ப துரித பொல்லாப்புக்களை உம்முடைய திவ்ய மாதிரிகையின்படியே நாங்கள் முறையிடாமல் பொறுமையோடு அனுபவிக்க மனத்திடனை கொடுத்தருளும் சுவாமி. இயேசுவின்